வாங்குறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நீ எல்லாருமே கலந்துக்கு நீ வந்து முன்னேற்பாடா இருக்கணும், எல்லாத்துலயும் கலந்துக்கணும். அதாவது வெற்றி பெறல அடுத்த கட்டம் அது போன பேச்சுக்கான வினாடி வினாவுக்கான பொறுப்பாசிரியர் நான் தான். போட்டிக்கு நான் தலைப்பு சொல்லி அனுப்பும்போது உன்னுடைய பேரை நீ பதிவு செய்து என்கிட்ட வந்து நீ பேரை பதிவு செய்யலாம். புரியுதா? நன்றி, வணக்கம். எல்லாரும் இந்த மன்ற செயல்பாடுகளால பயன் பெறுவீங்களா? அப்ப என்ன செய்யணும்? இப்ப சிறார் திரைப்படத்துக்கு சார் கூட்டிட்டு வந்து கோரமா இருக்கும். இவங்க வான்வழியா அவங்க மகனை தேடிட்டு வரும்போது இந்த வனவாசத்துல இருக்கக்கூடிய ராமனை பாக்குறாங்க. ராமன் ரொம்ப அழகா இருக்கிறான். எப்படியாவது அவங்க வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பண்றாங்க அப்படின்னா, ராமனை விரும்புறாங்க, ராமனை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ராமனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, சீதை அப்படின்ற மனைவி இருக்கிறாங்க. அப்ப பாக்குறாங்க எப்படியாவது இவனை அடைஞ்சாகும். அப்ப அவன் உடம்பெல்லாம் பாக்குறா எப்படி இருக்குது அப்படின்னா, நரமாமிசம் சாப்பிட்டு அவளுடைய ரத்தம் படிஞ்ச அந்த உடம்பு. இதை பார்த்தா யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதனால அவன் என்ன பண்றா, தன்னுடைய உடம்ப மாத்திக்கிட்டு அழகான தேவதையே தோத்து போற அளவுக்கு அழகா மாத்திக்கிறா. உடம்ப மாத்திக்கிட்டு அம்மா இல்லையா? அப்ப நம்ம வானவில் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, நிறைய நீ கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கற்றல் வந்து நிறைய நிலைகள்ல கற்றுக்கொள்கிறீர்கள். மனப்பாடம் பண்ற, ஸ்பீச் சொல்ற, இல்ல எழுதி பார்க்கிறேன், இதெல்லாம் ஒரு வகையான கற்றல். கை தூக்கு பாப்பேன். நான் ரெகுலரா படிக்கிறேன். ஒரே ஒருத்தர் எப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க மாணவர்கள். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, மாணவர்கள் மாதிரி நடந்துக்கிறீங்களா? தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்கத்தை பற்றியும் பொது அறிவுகளை பற்றியும், அதே மாதிரி இந்த கனிவ அறிவியலின் தந்தை, இது மாதிரி ஜென்ரலாக நிறைய கேள்விலாம் வருது. இந்த பட்டத்தில் கலந்தவங்க தான் படிக்கிறது இல்லை, யார் வேணால் படிக்கலாம். அதில் வந்து பொது அறிவு நிறைய இருக்கு, உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் உதவும். சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. அப்படியே நம்ம கேம்பஸ் அப்படியே சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. அழகா இருக்கா? இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம்? உங்க ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன் கொஞ்சம். மரமா நட முடியுமா? என்ன செய்யணும்? செடி நடலாம். எந்த மாதிரி செடிலாம் நடலாம் சொல்லுங்க. சரி, பள்ளி வளாகத்துல பலன் தரும் மரங்கள் நடக்கூடாது, ஆனா நிழல் தரும் மரங்களை என்ன பண்ணலாம், நம்ம நடலாம். இந்த திரைப்படம் பண்றது எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தாங்க? அதோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கும்ல, கதை எழுதுற திறமை இருக்கும், கேமரா எடுக்கிற திறமை இருக்கும், எடிட்டிங் பண்ற திறமை இருக்கும், சினிமா விமர்சனம் எழுதுற திறமை தான் இருக்கும். அந்த எல்லா திறமையும் உங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தா 2022 2023 தான் ஆரம்பிச்சாங்க. திரைப்படம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் ஒரு மாதமும் மாதத்தில் 2வது வாரம் திரைப்படம் திரையிடுறாங்க. எந்த வகுப்பு தெரியுமா? எந்த வகுப்பு நம்ம திரையிடுறோம்டா திரைப்படம்?